முக்கியமான கொஸ்டின்ஸ் இதெல்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேட்க போகிறது ஜென்சிகா. என்ன கேட்கலாம்? ஜெமினா, எனக்கு ஒரு விடை சொல்லு. நிச்சயமாக. உங்களுக்கு என்ன தெரிய வேண்டும்? தாராளமாக. எனக்கு விடுகதை வேணும். நிச்சயமாக. இதோ உங்களுக்காக சில சுவாரஸ்யமான விடுகதைகள். விடையை கண்டுபிடிக்க முடிகிறதா என்று பாருங்கள். சின்ன சின்ன விடுகதைகள். 1. வெள்ளை ஆடு மேயுது, கருப்பு மைதானம் அசையாம இருக்கு. அது என்ன? விடை காகிதமும் எழுத்தும். 2. ஒற்றைக்கால் மனிதனுக்கு 9 கைகள். அது என்ன? விடை மரம். 3. உயரம் தூக்கினால் உயிர் போகும், கீழே வைத்தால் உயிர் செருப்பு. அடடே, நான் கேட்ட 3வது விடுகதைக்கு சரியாக விடை சொல்லிவிட்டீர்கள். மிகச் சிறப்பு. செருப்பை போடும்போது அது தரையில் இருப்பதால் அதற்கு உயிர் இருக்கிறது, பயன்பாட்டில் உள்ளது. கழற்றி கையில் தூக்கினால் அது வெறும் பொருளாகி விடுகிறது. அருமையான யூகம். அடுத்ததாக ஒரு சவாலான விடுகதை. உடம்பு உண்டு, தலை இல்லை. கைகள் உண்டு, விரல்கள் இல்லை. அது என்ன? விடையை கண்டுபிடிக்க முடிகிறதா? அல்லது நான் இன்னும் சில விடுகதைகளை கொடுக்கட்டுமா? எனக்கு தெரியல, வேண்டாம். ஆனால் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு தெரியாமல் சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம லபுபுவை பற்றி கொஞ்ச நேரம் கழிச்சு கேட்கலாம். அதோட பார்த்தீங்கன்னா உடம்பு உண்டு, தலை இல்லை. கைகள் உண்டு, விரல்கள் இல்லை. அது என்ன? அந்த விடுகதைக்கு நீங்கள் கமெண்டில் பின் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஜெமினி, எனக்கு லபுபுவை பற்றி ஒரு ஸ்டோரி சொல்கிறியா? லபு. நிச்சயமாக. பிரபுபோ என்ற பெயரில் நீங்கள் குறிப்பிடுவது ஒருவேளை பிரபுபோ இல்ல, லபுபு டால். நீங்கள் பிரபுதேவா நடித்த காதலன் திரைப்படத்தில் வரும் புகழ்பெற்ற பெட்டா ராப் பாடலில் வரும் வரிகளை குறிப்பிடுகிறீர்கள் என்று நினைக்கிறேன். அந்த பாடலில் வரும் பிரபுதேவா என்ற வரிகளுக்கு நடுவில் மிக வேகமாக சொல்லப்படும் ஒரு பகுதி இது. பிரபு போல்ல பிரபு. இதோ அந்த பாடலின் துள்ளலான பின்னணியை பற்றி ஒரு முருகனோட பிக்சர் காமி. நிச்சயமாக. இதோ முருகப்பெருமானின் அழகான படம். அடடா, சாரி, மறுபடி முயற்சி செய்கிறேன். நிச்சயமாக. இதோ முருகப்பெருமானின் அழகான படம். அழகா இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ்? வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. உங்க யார் யாருக்கெல்லாம் முருகன் பிடிக்கும்?